டேய், கேக்குறாங்கல்ல, சொல்றா. நான் என்ன பண்ண? என்ன பண்ணியா சத்யா? சத்யா, முதல்ல அவன் என்ன பண்ணான்னு சொல்லு. செல்வி இப்ப சாவ கடக்கிறதுக்கு காரணமே இவன் தான் அத்தை. அவ சாக கிடக்கிறதுக்கும் இவனுக்கும் என்னமா சம்பந்தம்? இவனாலதான் அவ விஷத்தையே குடிச்சுக்கிறான். என்னன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுடி. அவளை ஏமாத்தி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி அவ வாழ்க்கையவே நாசம் பண்ணி மறுநாள் காலையில கட்டின தாலிய கூட கழட்டிட்டு இந்த நாய் அம்போன்னு விட்டு வந்துக்கிறான். இப்ப சொல்லுங்க, இவனெல்லாம் அடிச்சு கொன்னா கூட தப்பு இல்லல? என்னடா இதெல்லாம்? அம்மா, நான் எதுவும் பண்ணலமா. அண்ணியே இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு புரியல. சத்யா, இவ அப்படி எல்லாம் பண்ற ஆள் இல்ல சத்யா. அத்தை, எல்லாரும் அவங்க புள்ளைய நல்ல புள்ளன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. பச்சை பொறுக்கி. பச்சை பொறுக்கி மட்டும் இல்லம்மா, வெள்ளை, சிகப்பு, கருப்பு, மஞ்சள் அத்தனை பொறுக்கியா வந்தா. டாட், நான் இவங்க சொல்ற மாதிரி எதுவுமே பண்ணல டாட். நீ எதுவும் பண்ணாமையாடா அவ அப்படி சொல்றா? அதான் எனக்கும் புரியல. செல்வி ஏன் என் மேல இப்படி ஒரு பழிய போட்டான்னு எனக்கு புரியல. சத்யா, நிறுத்து. இத பார், இந்த வீட்டு வேலைக்காரி சொல்றத வச்சல பையன் அடிக்கிற வேலை வச்சுக்காத. அவ போய் கூட சொல்லிருக்கலாம்ல. பொய் சொல்றவளா இருந்தா அவ விஷத்தை குடிச்சிருக்க மாட்டா சின்ன மாமா. செத்தா போயிட்டா. இல்ல உயிரோட தானே இருக்கா. விஷத்தை குடிச்சது கூட டிராமாவா இருக்கலாம்ல. அப்படி நடிக்க வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்ல சின்ன மாமா. அவன் எதுக்கு நடிக்கிறான்னு விசாரிச்சா தானே தெரியும். எதுவா இருந்தாலும் இவன் தப்பு பண்ணிருக்கான்னு ப்ரூவ் பண்ணு. தப்பு பண்ணானா இல்லையான்னு தெரியாம தண்டனை கொடுக்கிற வேலை எல்லாம் வேண்டாம். இத பார், இவ்வளவு நாளா நீ பண்ணதுக்கெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அங்க சுத்தி இங்க சுத்தி இப்ப என் பிள்ளை மேலேயே கை வைக்கிறேன். இதுக்கப்புறம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் வீடு 2000 நீ. சத்யா, உண்மை என்னன்னு தெரியாம அவசரப்படாதம்மா. அத்தை, அங்க ஒருத்தி சாவு கிடக்குற அத்தை. அவ பொய்யா சொல்ல போறா? அவளை நீ தானே கூப்பிட்டு வந்த? கல்யாணம் வரைக்கும் போனவ ஏன் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? இதுலயே ஏதோ தப்பா இருக்குல்ல? இவன் தான் ஏதேதோ டிராமா பண்ணி அவளை ஏமாத்தி வச்சுக்கிறானே. இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியா இருக்கு? அவளுக்கு என்ன அறிவு இல்லையா? இங்க பாரு, எவ்வளோ ஒருத்தி சொல்றத நீ நம்புற மாதிரி இந்த வீட்டுக்குள்ள இவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவன் அப்படியெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டா. பண்ணிருக்கா நீ சொன்னா அதை நிரூபி. நிரூபிச்சு காட்டுற. அண்ணி, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. அளவுக்கு மீறி போறாவ. இன்னொரு தடவை இது மாதிரி இந்த வீட்டுல நடந்துச்சுன்னா இந்த குடும்பம் பிரிஞ்சிடும்.
அக்கா, உங்களுக்கு சரவணனை பத்தி தெரியாதா? அவன் இப்படி பண்ணிருப்பானா? நீங்களே சொல்லுங்க. அவர் சொன்ன மாதிரி இந்த குடும்பம் பிரிஞ்சுட்டு போன எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஏய், ஏய் சத்யா, இந்த பிரச்சனைக்குள்ள நீ வருவன் தெரிஞ்சுதான் நான் அவ வாழ்க்கையை நாசம் பண்ணேன். நீ தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் எதையும் நிரூபிக்க முடியாது. ஒரு அறை அரைஞ்சதுக்கே அவ வாழ்க்கையை நாசம் பண்ணி வாழ விடாம பண்ணிட்டேன். இத்தனை அடி நீ என்ன அடிச்சிருக்க, உன்னை சும்மா விடுவனா? எல்லாத்துலயும் நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனா என்ன ஜெயிக்கவே முடியாது. சொல்லுமே. நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வாடா. ஏன் மீ, என்னாச்சு? சத்யா வீட்டுக்கு வந்துட்டாடா. சரி மீ, அதுக்கு என்ன? டேய், வீடே இப்ப ரணகளமா இருக்கு. ஐயோ, எந்த வேலையா இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு உடனே கிளம்பி வா. மீ, என்ன மீ, எதுக்கு என்ன இவ்வளவு அவசரமா சொன்ன? டேய், வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. என்னாச்சு? நிறுத்து. ஏய், நிறுத்து. முதல்ல அவன் என்ன பண்ணான்னு சொல்லு. செல்வி சாவ கடக்கிறதுக்கு காரணமே இவன் தான். இன்னொரு தடவை இது மாதிரி இந்த வீட்டுல நடந்துச்சுன்னா இந்த குடும்பம் பிரிஞ்சிடும். அவர் சொன்ன மாதிரி இந்த குடும்பம் பிரிஞ்சுட்டு போன எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. சரவணாவை இப்படி பண்ணா? அதான் எனக்கும் புரியலடா. செல்வி அப்படிதான் சொல்லிருக்கா. சத்யா பயங்கர டென்ஷன்ல இருக்கா. அவளை நான் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே எனக்கு தெரியலடா. அதுக்குதான் உன்னை வர சொன்னேன். இப்ப அவங்க எங்க இருக்காங்க? உன் ரூம்ல தான் இருக்கா. எங்க செல்விக்கு என்னாச்சு? இந்த வீட்ல இருக்கிற பொறுக்கி நம்ம கொடைக்கானல்ல இருக்கும்போது அவளை கல்யாணம் பண்ணி ஏமாத்திக்கிறான் அமுல் பேபி. அவ இப்ப விஷத்தை புடிச்சு ஆஸ்பத்திரியில இருக்கா. இங்க வந்து அவனாண்ட கேட்டா
நான் எதுவுமே பண்ணலன்னு போய் சொல்றான். எனக்கு வர கோபத்துக்கு அவனை கொன்னரலாம் போல இருக்குது. எங்க பாவம் அமுல் பேபி, அவ சின்ன பொண்ணு, ரொம்ப அப்ராணி. அவளை போய் எங்க சரவணன் அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லைங்க. எப்படி பண்ற ஆள் இல்ல? அவன் அவளாண்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணத நானே பார்த்து கண்டிச்சுக்கிறேன். இதை ஏண்டி அப்பவே நீ என்கிட்ட சொல்லல? அத இப்ப பெரிய பிரச்சனையாக்க வேணாம் நான் விட்டதுதான் அத்தை. இப்ப தப்பா போயிடுச்சு. ஐயோ, அமுல் பேபி, செல்வி ரொம்ப பாவம். செல்விக்கு சரியான நியாயம் கிடைக்காம நான் விடமாட்டேன். டேய், இவ பேசிட்டு போறத பார்த்தா இந்த பிரச்சனை பெரிய விஸ்வரூபம் எடுக்கும் போல இருக்கே. காலையில நடந்ததுக்கு உங்க சித்தப்பா குடும்பம் பிரிஞ்சிடும் எல்லாம் சொல்லிட்டு போனாரு. இவன் இந்த பிரச்சனைய சாதாரணமா விடுற மாதிரி தெரியல. என்னப்பா பண்றது? சரவணன் தான் பண்ணிருக்கான், ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போறாங்க. சரவணன் எங்க இருக்கான்? அவன் ரூம்ல தான் இருப்பான். ஐயோ கடவுளே, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. சரவணா, 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 நான் என்னென்ன தப்பு பண்ணேன்? அன்னைக்கு என் மேல அப்படி என்ன கோவம்? எதுக்கு இப்படி ஒரு பழி என் மேல போடுறாங்க? அவங்க உன் மேல பழி போடலடா. செல்வி அப்படிதான் சொல்லியிருக்காங்க. செல்வி எதை சொன்னாலும் அதை நம்பி அதுக்கு என் மேல பழிய போட்டுருவாங்களா? பிறந்ததுல இருந்து என்ன நீ பார்த்துட்டு தானே இருக்க. என்ன பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. நான் அப்படிலாம் பண்ற ஆளா? சொல்லுங்க. சத்யா நீ பொய் சொல்ல மாட்டாங்கடா. அப்போ நீ என்ன நம்பல? எனக்கு புரியல. நேத்தி வந்த அவங்கள நம்புவீங்க, என்ன நம்ப மாட்டீங்களா? ஆல்ரெடி ஒரு தடவை செல்வி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியாமே.
அதை பார்த்து சத்யா நீ உன்னை வார்ன் பண்ணிருக்காங்க போல. அப்பவே அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் எனக்கு அடிச்சிட்டு போனாங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களா? என்ன நினைச்ச அன்னைக்கு? அவங்க என்ன உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க? சொல்றா. உன்கிட்ட சொல்றதுக்கு என்னென்ன, ஆக்சுவலா செல்வியை ரொம்ப சின்சியரா லவ் பண்ண. என்ன செல்விய நீ லவ் பண்ணியா? அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல. சௌமியா விஷயத்திலேயே அவர் இப்ப வரைக்கும் பயங்கர கோபத்துல இருக்காரு. அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு பயந்துதான் நான் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தேன். நீ உண்மையிலே சின்சியரா லவ் பண்ணியிருந்தா இந்நேரம் நீ ஹாஸ்பிட்டல்ல செல்வி பக்கத்துல தானே இருந்திருக்கணும். நான் சின்சியரா இருந்த அளவுக்கு அவன் இல்லையே. என்ன அவ என்ன லவ் பண்ணலன, நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை தான் லவ் பண்ணிருக்கா. வீட்டுல சம்மதிக்க மாட்டாங்க. வா எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்ன. அப்படி பண்ணா சொத்துல பங்கு கிடைக்காதுன்னு நினைச்சுதான் இப்ப எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போய் சொல்லி ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறான். எல்லாம் நாடகம். இது தெரியாம சத்யாண்டி அவ சொல்றத கேட்டு என்ன எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்க. ஆனா செல்வி ஏன்டா அப்படி அண்ணே, லவ் பண்ற பொண்ண தப்பா சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா தப்பான பொண்ணுன்னு தானே நான் சொல்லி ஆகணும். அவ இப்படி பண்ணிட்டாரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே அவளை பத்தி விசாரிச்சு பார்த்தேன். யாருமே அவளை பத்தி நல்லதாவே சொல்லல. அவளுக்கு போய் அண்ணி இப்படி கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணி என்ன காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. டேய் அழாதடா. நீ யாரு என்ன நம்புவேன்னு நினைக்கிறேன்ன. என்ன சொன்னா உன் தங்க கம்பி? அவன் நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றாங்க. அவ அப்படித்தானே சொல்லுவான். ஃப்ராடு பையன். அவனெல்லாம் தலைகீழ தொங்க விட்டு அடிச்சு சாவடியும். எங்க 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 என்னங்க டென்ஷன் ஆகாதீங்க, விடுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை போய் இருக்குது. டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க பேபி. அது இல்லங்க, நம்ம கூட ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்கலாம்ல. அதனால ப்ராப்ளம்ன்றப்போ கொஞ்சம் நிதானமா ஹேண்டில் பண்ணதான் எல்லாமே சரியா வருங்க. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. நீங்க என்ன சொன்னீங்க? செல்வி கிட்ட சரவணன் தப்பா நடந்துக்க பார்த்தா நான் கூப்பிட்டு கண்டிச்சேன்னு சொன்னீங்க. ஆனா அவன் என்ன சொல்றானா, நான் செல்வியை லவ் பண்ணேன், அது தெரியாம அண்ணி தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றான். இது லவ் பண்ணானா? அந்த மூஞ்செல்லாம் லவ் பண்ற மூஞ்சா? பொறுக்கி நாய். நில்லுங்க.